இதெல்லாம் மாறுற வரைக்கும் இந்தியா இஸ் நாட் மை கண்ட்ரி. 30 பேர் சேர்ந்து 13 வயசு பொண்ணு ரேப் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான்ல இந்த விஷயம் நடந்திருக்கு. அந்த பொண்ணு ஒரு ரிக்ஷால ஏறி இருக்கு. அந்த ரிக்ஷா டிரைவர் அந்த பொண்ணை கடத்திட்டு போய் 5 நாளைக்கு வேற வேற ஹோட்டல்ஸ்ல வச்சு அந்த பொண்ணு 30ல இருந்து 32 பேர் ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். सब फंसेंगे कौन सब फंसेंगे कौन सा फंसेगा? ये पुलिस वाले फंसेंगे फंसेंगे वो लोग. அந்த பொண்ணு பேசுறதுலேயே அந்த வாய்ஸ்ல இருக்கிற அந்த நடுக்கம், அந்த பொண்ணு எவ்வளவு வழியிலேயே வேதனையிலே இருக்கு. இந்த ட்ராமா வந்துட்டு அந்த பொண்ணுக்கு லைஃப் லாங் இருக்கும். ஒரு 13 வயசுல அப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கு. இதை வந்துட்டு லைஃப் லாங் மறக்கவே முடியாது. ஆம்பளைங்களை நம்பணும் அப்படின்னு சொல்லி இனிமேல் எந்த இடத்துலயும் அந்த பொண்ணுக்கு தோணாது. 13 வயசு, 12 வயசு, 10 வயசு, 6 வயசு, 8 மாச குழந்தையெல்லாம் கூட ரேப் பண்றாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு மிருகத்தனமாக மாறிட்டீங்க. இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 40,000 ரேப் கேசஸ் கிட்ட பதிவாகுது. இதில் நிறைய ரேப் கேசஸ்க்கு ஜஸ்டிஸ் அப்படிங்கிற விஷயமே கிடைக்கிறது கிடையாது. தன்னோட குழந்தை ரேப் பண்ணி கொல்லப்பட்டதுக்கு அப்புறமும் அந்த கேஸை 8 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் இன்னும் இருக்காங்க. எப்படியாவது அதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட 8 வருஷமா உயிரோட இருந்தாலே இவன் தான் பண்ணா அப்படின்னு சொல்லி கை காட்டினாலுமே அந்த கேஸ் பல வருஷத்துக்கு இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். இதுல விக்டிம் இறந்துட்டா அவ்வளவுதான். அந்த கேஸ் ப்ரூஃப் பண்றதே ரொம்ப கஷ்டம். 5 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் போய்கிட்டே இருக்கும். இந்த ரேப் கேசஸ் பதிவாகிறது வருஷம் கம்மியாகும் அப்படின்னு பார்த்தா இன்னும் அதிகமாகிட்டு போயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், நார்த் சைட்ல பெண் குழந்தைகள், இன்னும் நிறைய பெண்கள் காணாம போறது, மிஸ்ஸிங் கேசஸ் அதிகமா பதிவாகிக்கிட்டே இருக்கு. அதுல நிறைய பேர் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க, ஆனா இன்ஃபார்ம் பண்றது கிடையாது. ஸோ அது கேஸாவே இருக்கு அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு 10,000 கேஸ்ல மிஸ் ஆனவங்க ஒரு 1000 பேர் வீட்டுக்கு வந்துட்டாலும் 9,000 பேர் எங்க போனாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. இதுல நிறைய பேர் கடத்தப்பட்டு ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களும் நடந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மிஸ்ஸிங் கவுண்டா இருக்கட்டும், கிரைம் கேசஸ் பதிவாகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வருஷம் அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு கவர்மெண்ட் மட்டும் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஒரு சொசைட்டியாவும் நம்ம சேஞ்ச் ஆகணும். அந்த சேஞ்ச் கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும். பட் எவ்வளவு சீக்கிரம் நடக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் நடக்கணும். அதுக்கான வேலைகளை கவர்மெண்ட்டும் பார்க்கணும், பீப்புளும் அவங்க சைடு இருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஏன்னா இதே நிலைமை நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, சின்ன வயசுல ஒரு பிளட்ஜ் சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? ஸ்கூல்ல எல்லாம் இந்தியா இஸ் மை கண்ட்ரி அப்படின்னு சொல்லி இங்க பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள், பெண்கள்னு யாருக்குமே சேஃப்டி கிடையாது. ஜாதி மதம் அப்படின்னு சொல்லி பிரச்சனையில ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு சாவறானுங்க. இன்னும் எத்தனையோ ரொம்ப கொடூரமான கிரைம்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் மாறுற வரைக்கும் இந்தியா இஸ் நாட் மை கண்ட்ரி, இங்க எங்களுக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு வந்துடும்.